வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்துல சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன். எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. தூய சக்தியா? யாரு சொன்னாரு? திமுக தீய சக்தி, தாவேக தூய சக்தி. தீய சக்தி தூய சக்தியா? நீங்க நான் புதுசா சட்டை போட்டு வந்தப்ப அது தூய்மையா தான் இருக்கும். இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னா தான் இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா. அதனால அவரவர் விருப்பம் அவங்கவுங்க கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு புரட்சித்தலைவர் சொல்வார். அதனால 26ஆம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள், யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க முடியும்.